இந்த வீடியோவில் காஸ் லா பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காஸ் லாவை நம்ம எப்படி அப்டெயின் பண்ணுறது? ஸோ பேசிக்காக அந்த காஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு சர்ஃபேஸ் க்ளோஸ் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் ரைட் அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் நம்மளுக்கு ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் இருக்கிற ரிலேஷனை பற்றி பேசுகிறது தான் அந்த காஸ் லா. ஸோ இந்த காஸ் லாவை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பியரில் வந்து சென்டரில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டு, ஸோ அதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பியர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பியரோட ரேடியஸை வந்து நான் ஆர்னு வச்சுக்கிறேன். ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆக்சுவலாக இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த சார்ஜ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எல்லா சைட்லேயும் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பியர். ஓகேவா? இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்மால் செக்மெண்டல் ஏரியா எடுத்துக்கலாம். ரைட்? இது வந்து ஒரு செக்மெண்டல் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இது வந்து டி, ஓகேவா, டிஏன்னு எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவை, ஸ்மால் ஏரியா. ஸோ இதோட நார்மல் வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த டிஏவோட அது ஏரியாவோட நார்மல் வந்து டிஏ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரெக்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் வந்து சென்டர் பாயிண்ட் இல்லையா, சர்க்கிளோட சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சார்ஜ்டு பிளேஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்லா டைரெக்ஷன்லையுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணிங்கன்னா, ஒரு டிஎஸ் ஏரியாவை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் இருக்க போகுது. அதாவது சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது பிளேஸ் இந்த சர்ஃபேஸ் 1ங்கிற பாயிண்டில் என்ன மெஷர் பண்ணிங்களோ ஸோ அதே மாதிரி தான் பாயிண்ட் 2லேயும் இருக்க போகுது, பாயிண்ட் 3லேயும் இருக்க போகுது, பாயிண்ட் 4லேயும் இருக்க போகுது. ஸோ நாட் ஓன்லி திஸ், த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக தான் இருக்க போகுது. இல்லைனா நம்ம இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லை சேமாக இருக்கும் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சர்ஃபேஸோட கண்டிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது பையோட ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ரைட்? பையோட ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இஸ் ஈக்குவல் டு ரைட் இன்டெக்ரல் ஓவர் இ டாட் டிஏ அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ டாட் ப்ராடக்டில் இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஸ்மால் ஏரியாவில் ரைட் என்னோடய ஃப்ளக்ஸை நான் மெஷர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மல்டிப்ளை வித் இந்த ஸ்மால் ஏரியாவோட இந்த ஸ்மால் ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த டாட் ப்ராடக்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பை வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த பை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் இ டாட் டிஏ அப்படிங்கிறத நான் வந்து இ டிஏ காஸ் டீட்டான்னு எழுத முடியும். இது வந்து டாட் ப்ராடக்டோட ரிலேஷன். ஏ டாட் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏபி காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஸோ அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நான் இதை மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சர்ஃபேஸில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த சர்ஃபேஸில் எங்கே மெஷர் பண்ணாலும் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்க போகுது. எதனாலன்னா, இந்த சார்ஜ்டு பிளேஸ்லேருந்து இந்த சார்ஜ் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஃபீல்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அர்த்தம்னா, ஸோ இப்போ இது வந்து ஈங்கிறது கான்ஸ்டன்ட் ஆகிடுது. ஐ ஜஸ்ட் டேக் அவுட் ஃப்ரம் திஸ் இன்டெக்ரல். அடுத்தது இப்போ டிஏ காஸ் டீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த டிஏ ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்மால் சர்ஃபேஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே எழுதுகிறேன். ஸோ இப்போ டிஏன்னு ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் நார்மல் வரைகிறேன். ரைட்? இதுக்கு நார்மல் வரைகிறேன் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேரத்தில் இந்த
பிளேஸில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் பேரலல் டு திஸ் நார்மல் அப்படின்னு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டீட்டா வேல்யூஸ் அப்படின்னா என்ன இருக்கும், அப்போது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டைரெக்ஷனில் இருக்க போதும். ரைட், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டைரெக்ஷனில் இருக்கும். ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீட்டாவை நான் மெஷர் பண்ணணும். எந்த டீட்டாவை நான் மெஷர் பண்ண போகிறேன்? ஸோ இந்த ஈக்கும் டி டாட் இ டாட் டிஏ இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் போன ஆங்கிளை நான் மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல டீட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுது. ஏன்னா ஈயோட டைரெக்ஷனும் சர்ஃபேஸ் நார்மல், இந்த சர்ஃபேஸோட நார்மல் வந்து இந்த டைரெக்ஷன். ஸோ அப்போ இது ரெண்டு டைரெக்ஷனும் ஒரே இருக்கிறதுனால டீட்டா வேல்யூ வந்து 0 ஆகிடுது. ஸோ இந்த டீட்டா வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் டிஏ காஸ் 0ன்னு வந்துட போகுது. ரைட், காஸ் ஆஃப் 0ன்னு இருக்குது. காஸ் 0 நம்மளுக்கு தெரியும் 1 அதோட வேல்யூ. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இ இன்டெக்ரல் ஓவர் டிஏ, ஏன்னா இதோட வேல்யூ வந்து 1, அப்போது டிஏன்னு நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதோட ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இங்கே ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டோம், இங்கே ஸ்மால் ஏரியா எடுக்கிறோம், இங்கே ஸ்மால் ஏரியா எடுக்கிறோம், இங்கே ஸ்மால் ஏரியா எடுக்கிறோம். அப்போ டோட்டல் ஏரியா ஒரு ஸ்பியருக்கு பார்க்கும்போது அதோட ஏரியா நம்ம வந்து டோட்டல் ஏரியான்னு பார்க்கும்போது சின்ன சின்ன ஏரியாவாக எடுத்துகிட்டு டோட்டல் ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட், சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு நவ் surface area is வந்து இப்போ is equal to sphere area. ரைட், ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இல்லைனா ஏரியா ஆஃப் த ஸ்பியர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்பியர்னு ஆகிடுது. ரைட், ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். ரைட், இப்போ சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ஸ்பியர்னு வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்பியரை தான் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது சின்ன சின்ன ஏரியாவாக எடுக்கிறோம், அந்த ஏரியா எல்லாத்தையும் கூட்டும் போது அது ஸ்பியரோட ஏரியாவாக வந்துட போகுது. ஸோ அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிஏங்கிற இடத்துல, ரைட், டிஏங்கிற இடத்துல நான் வந்து ஸ்பியரோட ஏரியாவை, சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூவை போட போகிறேன். அப்போது இ டைம்ஸ் 4πr². ஓகேவா? கேபிட்டல் R². ஓகே, கேபிட்டல் R². ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பை வேல்யூ. ரைட், இது வந்து பை வேல்யூ. ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஈயோட வேல்யூ தெரியும், சார்ஜ் பை 4πε0 இன்ட்டு R². அடுத்தது மல்டிப்ளைட் வித் 4πr². ரைட், 4πr². ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 4π கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 4π கேன்சல் ஆயிரும், R² கேன்சல் ஆயிரும். ரைட், ஸோ அடுத்தது நம்மளுக்கு லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இஸ் ஈக்குவல் டு இந்த Q அண்ட் ε0. அதாவது நியூமரேட்டரில் Q இருக்குது, டினாமினேட்டரில் ε0 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு பையோட வேல்யூ இப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு தான் சார்ஜஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்க்ளோஸ்டு, அதாவது கௌசியன் சர்ஃபேஸ் இருக்குது. கௌசியன் சர்ஃபேஸுங்கிறது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எட்ஜஸ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ வித்தவுட் எட்ஜஸ் we will be having the surfaces. ரைட், ஸோ அப்போ என்னென்னா இது பைங்கிறது Q சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்ட ஸ்பியரில், ரைட், இந்த எடுத்துக்கிட்ட ஸ்பியரில்
ரைட். இந்த எடுத்துக்கிட்ட ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சார்ஜஸ் டோட்டல் சார்ஜஸ். ஸோ இதோட வேல்யூஸ், இதோட Q enclosed. ஸோ இந்த சார்ஜ் வேல்யூ டிவைடட் பை எப்சிலான் 0ங்கிறது வேக்யூம் பெர்மிட்டிவிட்டி. இதுதான் நம்மளுக்கு இது பைங்கிறது இந்த இடத்துல ஃப்ளக்ஸ், ரைட். ஃபைங்கிறது ஃப்ளக்ஸ். சப்போஸ் இது இந்த சார்ஜ் உள்ள இருக்கிற சார்ஜோட ஃப்ளக்ஸை தான் நம்ம இப்படி மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஸ்பியருக்கு அவுட் சைடில் ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, இல்லை ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இது மேலே இருக்கும், ரைட். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூவும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு கண்டிஷனை வந்து இதில் நம்ம அக்கௌண்ட் பண்ண முடியாது. நம்ம எப்போ இந்த ஃபையோட வேல்யூஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ண முடியும்னா, உள்ள இருக்கிற சார்ஜஸோட வேல்யூவை எடுத்துக்கிட்டு தான் இதை அக்கௌண்ட் பண்ண முடியும். ஸோ அனதர் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆர் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ சென்ட்ரல் பாயிண்டில் வச்சோம், இது ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த சர்ஃபேஸ், அந்த ஸ்பியரோட ரேடியஸ். ஸோ பட் இந்த ஆருங்கிற ஃபேக்டர் இதுக்குள்ளவே வரலை. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ஆர் சார்ஜை வச்சுட்டு அதோட ஃப்ளக்ஸோட மெஷர் பண்ணும்போது அது இண்டிபெண்ட் ஆஃப் ஆராக இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஸோ அதே நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த Q வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 5 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதோட 5ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை வந்து இஸ் ஈக்குவல் டு Q, ரைட், என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான்னு இருக்குது, ரைட். எப்சிலான் 0ன்னு இருக்குது, ரைட். ஸோ இந்த இடத்துல இங்கே இந்த சார்ஜ் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் வேல்யூ ப்ளஸ் க்யூன்னு இருந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த ஸ்பியர்லேருந்து அதோட ஃப்ளெக்ஸ் லைன் வந்து சென்ட்ரல் பாயிண்ட் இருக்குது, இது சார்ஜ், இதுலேருந்து சார்ஜ் வந்து அவுட்வேர்ட்ஸ் இருக்கும், ஃப்ளெக்ஸ் வந்து அவுட்வேர்ட்ஸில் போகும், ரைட். இஃப் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதே நேரத்தில் இந்த சார்ஜோட வேல்யூ அவுட்வேர்டு ஃப்ளோவில் இருக்கும், ரைட், அவுட்வேர்ட் ஃப்ளோவில் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் இதோட நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்வேர்ட் ஃப்ளோவில் இருக்கும், ரைட், இன்வேர்ட் ஃப்ளோவில். அப்போ இப்படி எடுத்துக்கிட்டு ஸோ இதோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ரைட். இதோட டைரெக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இதோட ஃப்ளக்ஸோட வேல்யூஸ், ரைட். ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இப்படி நெகட்டிவ் இன்வேர்டில் இருக்கும். ஸோ அவுட்வேர்டில் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவுட்வேர்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இன்வேர்ட் டைரெக்ஷன்ஸில் இதோட வேல்யூஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம பேசிக்கலி அப்டைன் தட் கனெக்ஷன் பிட்வீன் த ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதே நேரத்தில் அதோட சார்ஜ் அசோசியேட்டட் வித் என்ன சொல்கிறது அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்.